பிளாக்கி 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 சாப்பிட்லாமா? சாப்பிடுவோமாடா? எறா குழம்பு வேணுமா? எறா கிரேவி வேணுமா? எறா குழம்பு வேணுமா? எதுவுமே கிடையாது உனக்கு. நான் தான் சாப்பிட போகிறேன். எறா குழம்புல முள்ளங்கி போடலடா இன்றைக்கி. முள்ளங்கி போட்டால் தான் எறா குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் முள்ளங்கி போடக்கூடாது சொல்லியாச்சு. அதுவும் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு சூப்பரான கிரேவி. பிளாக்கிக்கு தானே? வாய் திறடா, திறக்க மாட்டேற. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எறா கிரேவிக்கு எப்போவுமே நல்லா அப்படியே சுண்ட சுண்ட வதக்கணுங்க. அது மாதிரி அந்த எறாவுமே எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். எறா குழம்புக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. முன்னாடி சொன்ன மாதிரி முள்ளங்கி போட வேணான்னு சொல்லியாச்சு, அதனால் போடலை. எறா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு கழுவணுமா? நான் முன்னெல்லாம் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவ மாட்டேன். ஆனால் எறாவில் ஒரு வாசனை வருமா, அதனால் மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா அந்த வாசனை வராதான். இப்படி செஞ்சால் தான் எறா பிடிக்குது எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் இப்போலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எறாவை கழுவி வச்சுருந்தோலையே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு பாருங்கள். வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். குழம்புக்கு புளி தண்ணியை ஊற்றிப்போம். அப்படியே நல்லா 4 கலக்கி விட்டுருவோம். எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் அரிசி இல்லாமல் இவங்களுக்கு புழுங்கல் பொன்னி அரிசி கால்வாசி தான் சாப்பாடு. அரிசி கிடைக்கவே மாட்டுது. பெரும் பிரச்சனை அந்த பிரச்சனை. குழம்ப கடைசியாக தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு எறா குழம்பு.